ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வெளாரா ரீட்ஸ். இப்போ நம்ம இக்கிகையில் சாப்டர் 2 பார்க்குறோம். அதாவது சீக்ரெட்ஸ் ஆஃப் ஓகினாவா. ஓகினாவாங்கிறது ஜப்பானில் இருக்க ஒரு சின்ன தீவு. இந்த இடம் உலகம் ஃபுல்லாகவே பிரபலமானது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் 90லேருந்து 100 வயசுக்கும் மேலாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்கிறாங்க. இந்த சாப்டரில் அவங்க எப்படி இவ்வளோ லாங் லைஃப் வாழ்கிறாங்க, என்ன ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மர்மங்களை இந்த சாப்டர் தெளிவாக சொல்லுது. அதாவது குறைவான ஸ்ட்ரெஸ்ஸு, அதிகமான அமைதி. ஒகினவா பீப்புளுக்கு பர்மனண்ட்டான காம்னஸ் இருக்குது. அது அவங்க பிக்கஸ்ட் சீக்ரெட். அவங்க அன்னெசரியாக டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லை, பிரச்சனைகளுக்கு ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறதில்ல. மனசுக்கு அமைதி தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதாவது மீனிங் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் உடம்பு பழுதாக்குது, காம் மைண்ட் உடம்பு பாதுகாக்குது. ஓவர் திங்கிங்கே அவங்களுக்கு தெரியாது. அதாவது பிரச்சனை நேராக பார்த்து அதை சிம்பிளாக ஸ்லோவாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க மனசில் பிரச்சனைனா பிரச்சனை தான், ஆனால் அதுக்காக நான் என் மனசை வதைக்க மாட்டேன். ஓவர் திங்கிங் ரெடியூசஸ் லைஃப் ஸ்பேன், பீஸ் இன்க்ரீசஸ் லைஃப் ஸ்பேன். தினசரி சிறிய பழக்கங்கள் இருக்குது. அதாவது ஸ்மால் டெய்லி ஹேபிட்ஸ். ஒகினவாவில் இருக்கவங்க பெரிய கோலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சின்னதாக வாக்கிங் போகிறது, அதாவது கொஞ்சமாக வாக்கிங் போகிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் தோட்டத்தை பராமரிக்கிறது, குக் பண்ணுறது, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் ஸ்லோ ரொட்டீன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாமே கம்பைன் ஆனால் அவங்க பாடி ப்ளஸ் மைண்டு சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். மீனிங்ஃபுல் லைஃப் ரொட்டீன்ஸ். அவங்களுக்கு ஒரு ரூல், நான் இன்று எதுக்காக எழுந்தேன், ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதுதான் இக்கிகை. யாராவது கூட இருக்க உதவுவது, வீட்டு பணி, தோட்ட வேலை, கம்யூனிட்டி சப்போர்ட்டு, மெதுவான வேலைகள். அதாவது பர்பஸ் கிவ்ஸ் பீப்புள் அ ரீசன் டு லிவ் லாங்கர். மகிழ்ச்சியான மனப்பாங்க. ஒகினவா பீப்புள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஜீன்ஸ் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு மைண்ட் செட்டு தான் காரணம். சின்ன விஷயத்துலேயே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. மற்றவங்கள எல்லாத்தையும் அவங்க சியர் பண்ணுறாங்க. கடினமான சூழ்நிலையில் கூட அவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அந்த நம்பிக்கையை விட்டு எப்பவுமே வெளியே போக மாட்டாங்க. ஹாப்பினஸ் இஸ் ஹெல்த், ஹோப் இஸ் மெடிசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.